திஸ் இஸ் ஸ்ரீபிரியா. வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு மாங்காய் பச்சடி. இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா ஸ்டைலு, எங்கள் அம்மா, எங்கள் அஜ்ஜி, பட்டஜ்ஜி எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் அம்மா, நான் இது ஒரே ஒரு மாங்காயில் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி தான் போட்டு பண்ணுவாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். அவங்க கட் பண்ணி வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை வேக வைக்கிறப்ப அது மசிஞ்சு, இப்போ இல்லை நிறைய மசிச்சு இதோடு அப்படியே ஒன்றி போயிடுச்சு. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தனித்தனியாக ஒரு ஒரு பீசஸாக கிடைக்கும். இது கிளிமூக்கு மாங்காயில் தான் நான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ஸோ நான் அதில் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மற்ற மாங்காயிலெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் சும்மாவே சாப்பிட்லாம். எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டக்குன்னு பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு இட்லி குண்டானில் தண்ணி விட்டு கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கிளிமூக்கு மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த உள்ளே இருக்கிறது இது இருந்தால் இதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதனால் இந்த இதோடு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இது வெள்ளை தண்ணியிலையும் இந்த மாங்காய் வேக போகுது. ஸோ இந்த ஆவி வந்தோடனே நம்ம மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ் மாங்காயை பாயில் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த கிளிமூக்கு மாங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வாட்டர் எடுத்திருக்கேன். 1 கப்பு ஃபுல்லாக வெல்லம், உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு வெல்லம் கரைஞ்சோன்னு நம்ம வடிகட்டிடலாம். பாகுபதம்லாம் தேவையில்லை. தண்ணி வெல்லம் ரெண்டுத்தையும் போட்டாச்சு. சூடாகுது. கரைஞ்சா போதும், வெல்லம் கரைஞ்சா போதும். வந்து பாகுபதம் வரலான்னு அவசியம் இல்லை. இது கரைஞ்சோன்னே வடிகட்டி எடுத்துக்கணும். இல்லை, நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு வெடித்ததும் நம்ம 2 காஞ்ச மிளகாயை விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இது நல்லா பண்ணோன்னா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் எல்லாம் கடுகு காஞ்ச மிளகாலாம் வதங்கிட்டு நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயில் அப்படியே சும்மா இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியிருக்கேன், இல்லாட்டி கருகிடும். கருகக்கூடாது வெல்லம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை தண்ணியை வடிகட்டி விடலாம். ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது வெள்ளை தண்ணியை வடிகட்டி விட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வைக்கலாம். கிண்ணத்தில் ஒரு சின்ன பெரிய அளவு புளி சேர்த்துருக்கேன். இந்த வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சோன்னா ஈஸியாக நம்ம கரைச்சி எடுக்கலாம். இந்த புளிப்பை இதை வந்து கொதிச்சோன்னா ஆறினோன்னே நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் விட்டு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சக்கரை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம இன்னொரு நல்லா கொதி வந்தோன்னே கையில் வச்சு கொதி வந்தோன்னே நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் புளியை வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து இந்த வெல்லமும் ரெண்டும் கலந்து வேகட்டும். இந்த காரம் உப்பு எல்லாமே அதில் ஏறட்டும். ஸோ நம்ம ஒரு 3 மினிட்ஸ் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். ஆயிடுச்சு. புளி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மாங்காய்களை ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இப்போ வெல்லம் புளி தண்ணியில் நான் எல்லா வேக வச்ச மாங்காயும் சேர்த்துட்டேன். இதை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு திக்னஸ் வரும். இந்த மாதிரி இப்போ வந்து வாட்டரியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நான் கொஞ்சம் இந்த திக்னஸ் வரணும். இந்த மாங்காயிலெல்லாம் இந்த
வெல்லம், உப்பு, காரம், புளி எல்லாம் ஏறணும். நான் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்க போகிறேன். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் முன்னாடி எப்படி காட்டினேன் பாருங்கள், தண்ணியாக இருந்தது பாருங்கள், சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. காரணம் வந்து இந்த வெந்த மாங்காய்லாம் அதில் கரைஞ்சி வெள்ளத்தில் கரைஞ்சி வந்திருக்கு. இதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் அடாடாடா எப்படி அருமையாக இருக்கும் தெரியுமா? டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இன்னும் கூட திக் பண்ண தானாகவே திக்காகும் ஆறினோன்னே. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதை வந்து ஆறினோன்னே ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நம்ம சும்மாவும் சாப்பிட்லாம். தயிர் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் சாப்பிட்றப்ப, சாம்பார் சாப்பிட்றப்ப பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு சாப்பிட்லாம். இதை வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது எத்தனை நாள் இருக்கும் அப்படி இப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா செஞ்ச உடனே காலி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை வந்து ஆறினோன்னே நம்ம ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணலாம் எடுத்து. இப்போ வந்து இந்த இனிப்பு மாங்காய் பச்சடி ஆறிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ரொம்ப நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம ரொம்ப திக்காகவே எடுத்தோம் அப்படின்னா இன்னும் திக்காகும். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாங்காவோடு சேர்ந்து இந்த தோல் எல்லாம் இருக்குது இல்லையா, அப்போ அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இந்த செமி சாலிடாக இருக்கிற இந்த கிரேவியோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் இந்த தோலை சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது. இதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட ஆசையாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.